Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry bubbly exams ஓட ஒரு 4-in-1 question தான் பார்க்க போறோம் 2024 23 22 21 ஸோ மெயினாக நடந்த மார்ச் மந்தோட கொஷின் பேப்பரை கலெக்ஷன் தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து படித்து வச்சிங்க. இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் முதற்கொண்டு சரிங்களா என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ சாப்டர் வைஸாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் 1 மார்க்ஸோட சேர்த்து பார்த்துருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2024 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கு இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 3-in-1 கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது 2024ஓட கொஷின்ஸ் மோஸ்ட்லி ஒரு 20 to 50% வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 23, 22, 21 லாஸ்ட் இயரை தவிர இதை வந்து பாருங்கள். லாஸ்ட் இயரில் ஒரு 10% சான்சஸ் இருக்குன்னா இந்த இதில் ஒரு 50% சொல்லலாம் சரிங்களா. 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்த்துருங்க. இது வந்து 1 மார்க் கொஷின்ஸு. ஸோ 1 மார்க்ஸு எப்போயுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து நமக்கு வந்து 10 1 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 24 கேட்ட 1 மார்க்ஸு. இந்த கொஷின் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் படிக்காத இருக்கக்கூடிய கொஷின்ஸை படித்து வச்சுருங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சாப்டர் வைஸாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த காற்றுலா சூழலில் வருத்தல், போரிக் அமிலத்தை எவ்வாறு போரா நைட்ரேட்டாக மாற்றுவாய், கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி, பொது அயனி விளைவை எடுத்துக்காட்டுடன் விவரி, Fe3+ அயனியோட திட்ட நிலைமை, ஸோ கோல்ஃப் வினை. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதுபோல் இதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா டி குளுக்கோ பைரோனல், பீட்டா டி குளுக்கோ பைரோனல். அதே போல் எதிர் உயிரிகள்னால் என்ன, வினைவேக வகை. ஸோ இதெல்லாமே பாருங்கள். பயோமாலிகுல் லெசனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது 23 கொஷின்னு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸு நம்ம சேஞ்சபிள் தான், ஒரு சில கொஷின் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் வரும். புக் பேக்கை எப்பயுமே படிச்சிருங்க சரிங்களா. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸுமே சொல்லியிருந்தோம், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஒன்றா கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. இது வந்து 2 மார்க்ஸ் சரிங்களா. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுழை மிதிப்பு முறை ஏற்றது, அத்தகைய தாதுகளுக்கு இது எதிர்காடுது. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக எப்பவுமே கேட்கக்கூடியது. சிலிக்கோனோட பயன்கள், அணிவுச் சேர்மங்களோட மைய எண், அணு என்பது வரையறு, எஃப்சிசி அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களோட எண்ணிக்கை, அதுக்கடுத்து இணை அமில கார இரட்டைகள் என்றால் என்ன, வினைவேக மாற்ற நச்சுகள் என்றால் என்ன, அசிட்டோனை எவ்வாறு புரோப்பனாக மாற்றுவாய், ஹார்மோன்னா என்ன உதாரணம், அதே போல் ஏபி சேர்மங்களை கண்டறிக. கம்பல்சரி கொஷின்ஸு என்னென்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு இயர் வைஸாக எப்படி கேட்குறாங்கிறதையும் பாருங்கள். ஸோ இது வந்து 24 பாருங்கள், சிம்பிளாக கேட்டுட்டாங்க வினை வகை அப்படிங்கிறது. ஆனால் 23 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கொஷின் சரிங்களா. அதுக்கடுத்து இது வந்து 22 இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. இந்த 1 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸும் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி அது சாப்டர் வைஸாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. முடிஞ்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பிடிஏ கொஷின்ஸ் இதெல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், கனிமம் தாது இவற்றுக்குரிய வேறுபாடு இது எப்பயுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. Fe3+, Fe2+ அதிக நிலைப்புத்தன்மை உடையது எது, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். அணைவு எண் வரையறு, சகப்பிணைப்பு படிமங்கள், முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு, இந்த அர்கினியஸ் கொள்கை, அர்கினியஸ் சமன்பாடு, இதை பற்றி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, அதை படிச்சிருங்க. மின்முனை கவர்ச்சி, அதுக்கடுத்து ஐயூபிஎஸ்சி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்து கிடைக்கல. ஸோ தமிழ் மீடியம் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஐயூபிஎஸ்சி நேம் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா 24 கம்பல்சரி. இந்த இயர்லையுமே பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஐடென்டிஃபை கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 23லாம் இதே மாதிரி தான், அதுக்கடுத்து 22லையும் இதே மாதிரி தான். ஸோ அதை பார்த்துருங்க. ஃபைனலாக 21 இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ். ஸோ இதெல்லாமே பாருங்கள்.
ஸோ இந்த டிஎன்ஏ பற்றின கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அதனால் டிஎன்ஏ ஆர்என்ஏ அதை பற்றின கொஷின்ஸ் வந்து படித்து வச்சுங்க. 1 மார்க்ஸில் இருக்கலாம், அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து 2 மார்க்ஸு. போராக்ஸோட பயன்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பயன்கள் கேட்குறாங்க. சிலிக்கோன்களின் பயன்கள், போராக்ஸின் பயன்கள். அதனால் பயன்கள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படித்து வச்சுங்க. இடைநிலை தனிமரம், மாறுபடும் ஆக்சினேற்ற நிலை, அலகு கூட்டணியை வரையறு, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி, சமான கடத்துதல் வரையறு, மின்பகுளி கடத்துத்திறன், அதுக்கடுத்து மின்னார் சவுடு பரவல், பெப்டைடு பிணைப்பு. ஸோ கம்பல்சரி பாருங்கள் ஏபிஐ வந்து கண்டறிக. ஸோ 24 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் கொஷின் தான் வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடுங்க. நமக்கு காலாண்டரையிலுமே இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஹீலியத்தின் பயன்கள். ஸோ பயன்கள் இருக்கக்கூடிய கொஷினை பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 22 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2 மார்க்ஸில். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து 22ஓட கொஷினு. அதே தான் 24 பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27வது கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அந்த அருகினியஸ் சமன்பாடு, இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் வந்து 2-3 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. இயற்பரப்பு கவர்தல் மற்றும் வேதிப்பரப்பு கவர்தல், அதோட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்திற்கான விளைவினை, நோவகல் வினையை விளக்குக, ஓரினியமீன் கார்பன் டை சல்ஃபைடுடன் வினைபுரிய எழுது, பெப்டைடு பிணைப்பு. ஸோ இந்த இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின் நினைக்கிறேன். அதுக்கடுத்து காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஐயூபிஎஸ்சி நேமு, மைய உலோக அயனி, அணைவியன். ஸோ இது வந்து பார்த்துருங்க, இது வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயூபிஎஸ்சி நேம் இருக்கக்கூடிய கொஷின் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 23 இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின். ஸோ ஃபிஷர் ட்ரோஃபஸ் தொகுப்பு முறை, லேந்தனைடு ஆக்டினைடு, இதை பற்றின கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் இது மாதிரி கொஷின் பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைய உலோக அயனி, அணைவு எண், மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேட்டர் எண், இந்த காம்பவுண்டுக்கு பார்த்துங்க. அதுக்கடுத்து ஹெல்ம்ஸ் மின் இரட்டை அடுக்கு பற்றி குறிப்போருக, மின்னார் பகுத்தல் பற்றி பாரடே விதி, ஜீட்டர் அயானு, எத்தில் அசிட்டேட் எத்தில் அசிட்டோ அசிட்டாக மாற்றுவாய், உணவு பதப்படுத்த பொருட்கள்னு என்ன எழுதி எடுத்துக்காட்டு. 33 கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22 இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. ஹாலஜனைன் சேர்மங்கள் என்றால் எடுத்துக்காட்டு தருக, இடைச்செருகல் சேர்மங்களோட பண்பு, இந்த அர்கினியஸ் கொஷின்ஸ் பாருங்கள், இதுவும் வந்து என்ன இருக்குது ரிப்பீட்டாக இருக்கிறது. மின்பகுளி கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள், ஒருபடித்தான வினைவேக மாற்றம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, டை எத்தில் ஈத்தர் தயாரிக்கும் ஏதேனும் ஒரு முறை, ஹேலோஃபார்ம், எபிமெர்னா என்ன. அதுக்கடுத்து 33 கொஷின் ஈனி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ஐயூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக 21 அணைவு என்ன, அதோட பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணைவு எண். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரிப்பீட்டடாக இருக்குது. அதுக்கடுத்து ஹேலஜன் இடைச்சேர்மங்கள் என்ன, இதையும் எடுத்துக்காட்டு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், இயர் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. இரட்டை உப்புனா என்ன, அணைவு சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள். ஸோ பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கான காரணமான காரணிகள். இந்த ஃபேரடே லா பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 21லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின இயரில் கேட்டிருக்காங்க, அதாவது பின்னாடி இயரில் 23, 24 கேட்டிருக்காங்க. அதே போல் பின்வரும் மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம், கார்பாக்சிலிக் அமில சோதனை, டிஎன்ஏ ஆர்எனுக்கான வேறுபாடு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். ஸோ இதை வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக 3 மார்க் கொஷின். ஸோ 21ஓட 3 மார்க்ஸ் பாருங்கள். நுரை மிதப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை படிச்சிருப்பீங்க. கந்தக டை ஆக்சைடு விளக்கும் பண்பினை, ஹீலியத்தோட 2 பயன்கள். ஸோ ஹீலியத்தின் பயன்கள் ஆல்ரெடி ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இடைச்செருகல் சேர்மம், இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் செகண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நமக்கு நிறைய கேட்பாங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். டேரெக்டாக 5 மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்கும். விபி கொள்கையோட வரம்பு பார்த்துருங்க. அதுக்கடுத்து வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி இடையோட வேறுபாடு, ஏ வினைப்பொருள் பூச்சிய வகை வினைக்கான தொகைக்கப்பட்ட வேக வேதி வினை வரிவி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 அல்லது கொஷின்ஸ், அதை வந்து பார்த்துருங்க. இது வந்து 22 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். புவியீர்ப்பு முறை. ஸோ ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் மாண்ட்டு முறை,
ஸோ இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. மந்த இணை விளைவு, போரிக் அமிலத்தோட பயன்கள். ஸோ பயன்கள்னு இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதேபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனின் பயன்கள், சலைவுத்தூள் எவ்வாறு தயாரிப்பாய். ஸோ ஏதாவது ஒரு கொஷின் தயாரிக்கிறங்க எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெர்னரோட கோட்பாடு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விபி தியரி, இந்த வெர்னர் கொள்கை இதெல்லாமே பார்த்துருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களாக வேறுபடுத்துக, பிஹெச் வரையறு, பொது அயனி விளைவை எடுத்துக்காட்டு விளைவு. இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. வினைவேக மாற்றியோட சிறப்பியல்பு, அதே மாதிரி சிறப்பியல்புன்னு வரக்கூடிய கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த பயன்கள், சிறப்பியல்பு, வேறுபாடு இதெல்லாமே. அதே மாதிரி சிறு குறிப்பு பாருங்க, கார்பலமைன் வினை, கார்பியல் தாலமைடு தொகுப்பு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இது 23 கேட்ட 5 மார்க்ஸு. புலை தூய்மையாக்கல் முறை. ஸோ எதனாச்சும் ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது ரிப்பீட்டட்னா மாற்றி மாற்றி அந்த நுரை மிதிப்பு முறை, இந்த புலை தூய்மையாக்கல் முறை, மாட்டு முறை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதனாச்சும் ஒன்று மறுபடியும் இந்த வருஷம் ரிப்பீட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ பின்வரும் சேர்மங்களை ஹாலஜன் ஆக்சைடு நிலையை கண்டுபிடி. அதுக்கடுத்து இது இங்கிலீஷ் மீடியம் அதுக்கானது. ஸோ டை போரான் வடிவமைப்பு, எத்தில் போரேட் சோதனை, உலோக கார்பன் அயன்களில் காணப்படும் பிணைப்புத்தன்மை விவரி, ஷார்ட்கை ஃப்ரங்கள் குறைபாடு, அதேபோல் பூச்சிய வகை வினை இதெல்லாமே ரொம்ப முக்கியம். தோல் பயனிடுதல் மற்றும் ரப்பர் தோல் குழுமங்கள் எவ்வாறு பயன்படுகிறது, ஆஸ்வால்ட் நீர்த்தல் சோதனை இதுவும் ரொம்ப முக்கியமானது. அனிலின் ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன், நைலான் 2 நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, பென்சால்டிலிருந்து மேலசைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, தோப் நைட்ரசல் குறுக்க வினை இதெல்லாமே பாருங்கள். 38 அல்லது கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிசி கண்டறிகிறது. அதுக்கு ஃபைனலாக லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸு. ஸோ கனிமம், தாது ஆகியவற்றுக்கான வேறுபாடு, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸு. காப்பர் பிரித்தெடுத்தல் முறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போரிக் அமிலத்தோட பயன்கள், சிலிக்கேட்டுனா என்ன இதை பார்த்துங்க. ஸோ இந்த லாந்தனைடு ஆக்டினைடு மாதிரி லாந்தனைடு குறுக்கம் இதுவும் ரொம்ப முக்கியம். இரட்டை உப்புகள், அணைவுச் சேர்மங்கள் பற்றி குறிப்பறிக, இது ரிப்பீட்டட் கொஷினு. மருத்துவத்துறையில் பயன்படும் ஒரு அணைவுச் சேர்மம், உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த அணைவுச் சேர்மம் ஆகியவற்றை உதாரணம் தருக. அதுக்கடுத்து எளிய கனசதுர படிக அமைப்பின் பொதிவு திறனை கணக்கிட. ஏ விளைபொருள் என்ற பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட விதையினை வேறுபடு. தாங்கல் திறன். அதுக்கடுத்து கால்வானிக் மின்கல குறியீடு முறை பற்றி விளக்கு. கோல்டு எண்ணு. லூகாஸ் சோதனை இது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த கிரிக்னாடு வினை காரணி அசிட்டிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, மக்கும் பல படிகள் என்றால் என்ன. ஸோ இது வந்து பார்த்துருங்க. அதேபோல் இந்த ஏபிசி கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நடந்த கொஷின்ஸோட கலெக்ஷனு. ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, மேக்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பயாலஜியும் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ப்ரைமரியாக வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.